வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதாள உலக குழுவை ஒழிக்கும் போர்வையில் வளர்க்க முற்படாதீர்கள், நாமல் எச்சரிக்கை. போலீசாரின் செயற்பாடுகள் கடும் அரசியல் பயப்பட்டுள்ளது. இன்றும் சரிந்த தங்கம் மகிழ்ச்சியில் நகைப்பிரியர்கள். இலங்கையர் மூவர் நாடு கடத்தல். ராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்த 1.5 ஏக்கர் தனியார் காணி விடுவிப்பு. யோசிதவுக்கு எதிரான வழக்கை மீண்டும் அழைக்க திகதியிடப்பட்டுள்ளது. அரசு தனியார் பேருந்து சேவையின் எதிர்காலம் குறித்து யாழ் எம்பிக்கள் கூட்டாக ஆராய்வு. அஸ்வெஸ்ம 2ஆம் கட்டம் தகுதி பெற்றவர்களுக்கான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பாதாள உலக குழுக்களுக்கு முடிவு காட்டும் போர்வையில் மற்றும் ஒரு குழுவை வளர்ப்பதற்கு முற்பட்டால் இந்த அரசின் கதை முடிந்துவிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், பாதாள உலக குழுக்கள் முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. எனினும் இதற்குரிய நடவடிக்கைகள் என்ற போர்வையில் மற்றொரு குழுவை கட்டியெழுப்ப முற்பட்டால் இந்த நடவடிக்கை வெற்றியளிக்காது. மற்றொரு குழுவை உருவாக்குவதற்கு அரசு முற்படுகின்றது என்பதே இதன் செயல்பாடு வெளிப்படுத்துகின்றது. இவ்வாறு நடந்தால் அரசு முடிந்துவிடும். எனவே பாதாள உலக குழுக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு. தமது பொறுப்பை மறந்து இந்த அரசு செயற்பட்டு வருகின்றது. இதற்குரிய பதிலடி அடுத்த தேர்தலில் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் போலீசாரின் செயற்பாடுகள் கடும் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். அண்மைய நாட்கள் போலீசாரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். சில சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் அரசியல் கண்காட்சிகளாக அல்லது ஊடக கண்காட்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவது தொட்டே தெளிவாக விளங்குகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் அரசாங்க பிரச்சார இயந்திரத்தின் ஓர் பங்குதாரராக செயல்படுவது தெரிகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் மூலம் இந்த விடயம் அம்பலமாகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் ஜெகத் விதான முன்னெடுத்து வரும் செயற்பாடுகள், குறிப்பாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் முன்னெடுத்து வரும் செயற்பாடுகள் போலீஸ் மா அதிபரின் கருத்துக்கள் மூலம் கடும் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது என சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இன்று 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 2000 ரூபாயால் குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,18,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 2,94,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 39,750 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 36,750 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக தமிழ்நாடு சென்றிருந்த 3 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 நாட்களுக்கு முன்னர் சட்டவிரோதமாக படகில் குறித்த 3 பேரும் தமிழ்நாட்டுக்கு நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னை மண்ணடியில் தங்கியிருந்த இசைவேந்தன், யோகராசா, சுஜீவனை நேற்று தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் 3 பேரிடமும் இந்தியாவில் வந்து தங்குவதற்கான எந்த ஆவணமும் இல்லை என தெரிய வந்துள்ளது. அவர்கள் 3 பேர் மீதும் இலங்கையில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கை செல்லும் விமானத்தில் 3 பேரும் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பரந்தன் பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. காணி விடுவிக்கப்பட்டதை அடுத்து விடுவிப்புக்கான ஆவணத்தை கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் எஸ். முரளிதரனிடம் இன்று மாவட்ட சேலத்தில் வைத்து இராணுவத்தினர் கையளித்தனர். இந்த நிகழ்வில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிந்தாகரன் உள்ளிட்டவர் கலந்து கொண்டுள்ளனர். பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபொரட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி விசாரணைக்கு அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது முறைப்பாட்டாளர் தரப்பில் ஆஜரான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் ஜனக பண்டார இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பிரதிவாதிகளுக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய இந்த வழக்கை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு திகதியை நிர்ணயிக்க முடியும் எனவும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதி தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி
ஆண்டனி சம்பத் மெண்டிஸ் பிரதிவாதிகளால் கோரப்பட்ட சில ஆவணங்கள் இன்னும் கிடைக்கப்பெற வேண்டியுள்ளதாகவும் அதன் பின்னர் இந்த வழக்கு தொடர்பான ஒப்புதல்களை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இந்த வழக்கை மீண்டும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அன்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பான ஒப்புதல்களை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கும் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் சட்டவிரோதமாக ஈட்டிய 59 மில்லியன் ரூபாய்க்கு அதிக பணத்தை 3 தனியார் வங்கிக் கணக்கில் நிலையான வைப்பு கணக்கில் வைப்பிலிட்டதன் மூலம் பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்ததாக சுமத்தி சட்டமா அதிபர் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவையின் எதிர்கால திட்ட முன்மொழிவு குறித்தும் அதன் சவால்களை ஆராயும் முகமாகவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் ஆகியோரது பிரசன்னத்துடன் கள விஜயம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் யாழ் மாவட்ட மேலதிக அரசு அதிபர், உள்ளூராட்சி ஆணையாளர், யாழ்ப்பாண பிரதேச செயலாளர், யாழ் மாநகர மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள், நகர அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர்கள், துறைசார் அதிகாரிகள், தனியார் போக்குவரத்து சேவையின் தலைவர், அரசு போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் என பலரும் உயர் அதிகாரிகள் குழுவே குறித்த கள விஜயத்தை மேற்கொண்டுள்ளனர். குறித்த விஜயத்தின் போது நெடுந்தூர சேவை பேருந்து நிலையம், இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் யாழ் மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டதுடன் குறித்த இரு பேருந்து நிலையங்களின் அதிகாரிகளுடனும் கலந்துரையாடி இருக்கும் சவால் குறித்து கேட்டும் அறிந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக தூர சேவை பேருந்து நிலையத்தில் இருந்து இரு பேருந்து சேவைகளை இணைத்த சேவை நேர அட்டவணையின் பிரகாரம் முன்னெடுப்பதில் இருக்கின்ற பிரச்சினை குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது. அத்துடன் விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறிமுறை விரைவில் உயர்மட்ட கலந்துரையாடலினூடாக எட்டப்படும் என்றும் குறித்த பேருந்து நிலையத்தின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமராக்கள் மற்றும் இருக்கின்ற மலசலகூடங்கள் மேலும் சில மலசலகூடங்களை கட்டமைத்தல் உள்ளிட்ட விடயங்களை ஏற்பாடு செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டது. இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற தூய்மையாகல் பிரச்சினைகள் தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட்டதுடன் அவ்வாறு தேங்கி கிடக்கும் குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற சிறு கடைகளால் ஏற்படும் அசௌகரியங்கள் நேரில் அவதானிக்கப்பட்டதுடன் அவற்றை அகற்றுவது தொடர்பிலும் அகற்றப்பட்ட பின் பாதிக்கப்படும் வியாபாரிகளுக்கு பரிகாரம் வழங்குவது குறித்தும் அதன்போது அவதானம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அஸ்டிஸ்மே 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெற்றும் இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்காத பயனாளிகள் தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த பயனாளிகளின் பெயர் பட்டியல் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அஸ்வேஸ்ம நலன்புரி நன்மை திட்டத்தின் 2வது கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு இதுவரை வங்கிக் கணக்குக்கு திறக்காத பயனாளிகள் தமது பிரதேச செயலகத்துக்கு சென்று வங்கிக் கணக்குகளை திறப்பது தொடர்பான கடிதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கடிதத்தை மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, இலங்கை வங்கி அல்லது பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் தமக்கு வசதியான வங்கி கிளை ஒன்றில் சமர்ப்பித்து அஸ்வேஸ்ம பயனாளி வங்கிக் கணக்கொன்றை திறக்க வேண்டும் எனவும் குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்காத அஸ்வேஸ்ம 2ஆம் கட்டத்துக்கு தகுதி பெற்ற பயனாளிகள் விரைவில் இந்த வங்கிக் கணக்குகளை திறந்து குறித்த வங்கிக் கணக்கு விவரங்களை பிரதேச செயலகங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த அறிவிப்பின் மூலம் அறியப்படுத்தப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதாள உலக குழுவை ஒழிக்கும் போர்வையில் வளர்க்க முற்படாதீர்கள், நாமல் எச்சரிக்கை. போலீசாரின் செயற்பாடுகள் கடும் அரசியல் பயப்பட்டுள்ளது. இன்றும் சரிந்த தங்கம் மகிழ்ச்சியில் நகை பிரியர்கள். இலங்கையர் 3 நாடு கடத்தல். ராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்த 1.5 ஏக்கர் தனியார் காணி விடுவிப்பு. யோசிதவுக்கு எதிரான வழக்கை மீண்டும் அழைக்க திகதியிடப்பட்டுள்ளது. அரசு தனியார் பேருந்து சேவையின் எதிர்காலம் குறித்து யாழ் எம்பிக்கள் கூட்டாக ஆராய்வு. அஸ்வேஸ்ம 2ஆம் கட்டம் தகுதி பெற்றவர்களுக்கான அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.